எதிரிக்கு எதிரி எனக்கு நண்பர்னு சொல்லுவாங்க சார். பிஜேபிக்கு எதிரி டிஎம்கே தான், உங்களுக்கு எதிரி டிஎம்கே தான். அந்த வகையில் பார்த்தா உங்க வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் இல்லை, எதிரிக்கு எதிரி இல்லை. நாங்கள் எதிரியை தீர்மானிச்சுட்டு தான் களத்துக்கு சண்டைக்கு வந்தோம். யாரை எதிர்க்க போறதுன்னு தெரியாம அருவாளை தூக்கிட்டு வந்துட்டு வீதியில நின்று எவனை வெட்டலாம்னு தேடலை. யாரை நம்ம வீழ்த்தணும்னு முடிவெடுத்துட்டு தான் போருக்கே வந்துடணும். அதனால எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை, தடுமாற்றம் இல்லை. அதனால ஒரு குழப்பமும் இல்லை. நீங்க இன்னொரு 4-5 மாசத்துல தெரிஞ்சிடும் யார் யார் எங்க போறாங்க அப்படின்னு. நாங்க எங்க நிக்க போறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால அதில் கூட எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. உங்களுக்கு குழப்பம் இருந்தா தெளிவா இருங்க. இந்த பாருங்க, வேட்பாளரை தேர்வு செஞ்சுக்கிட்டு வர்றோம். நாங்க விரைவில் எங்க சின்னம் வந்தோடனே அறிவிச்சு வேலை செய்வோம். அப்ப தெரிஞ்சிடும்ல. மீண்டும் புதிய சின்னமா சார்? ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதிய சின்னமா போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு தனித்தன்மை இல்லாம போகுது. நாங்க வாங்க போறது திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா அந்த கட்சி ஓட்டு இல்ல, என் மக்களின் ஓட்டு நான் வாங்க போறேன். ஓட்டு பிஜேபி கிட்டயோ ஏடிஎம்கிட்டயோ டிஎம்கிட்டயோ ஓட்டு கேட்கல. நான் கேட்க போறது என் மக்கள்கிட்ட. அதனால மக்களின் வாக்கு வாங்கி தான் நாங்க வெளில போறோமே. ஒவ்வொரு தேர்தலுக்கும் தனித்தனி சின்னமா கொடுத்து தனித்தனி சின்னம்ங்கிறது என் கோட்பாடு. ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசா சின்னம் கொடுக்கணும். அமெரிக்கா மாதிரி எண் முறைக்கு வர சொல்றோம். அது 101, 102 அப்படி. அதுதானே இங்க கதவு என்ன அதுதானே போட்டிருக்கு. அது மாதிரி கொடுங்கன்றோம். அவங்க என்ன சொல்றாங்க, 1-2 படிக்காதவங்களுக்கு என்ன 1-2 நம்ம தெரியாதவங்க 76-77 வருட சுதந்திர இந்தியாவில் 1-2 கூட படிக்க வைக்காம என்ன பண்ண மக்களை பதில் வச்சிருக்கீங்களா?